السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأتموا الحج والعمرة لله فإن أحصرتم فما استيسر من الهدي، صدق الله ومولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: تابعوا بين الحج والعمرة فإنهما ينفيان الفقر والذنوب. الحجاج والعمار وفد الله، وإن دعوه إجابهم وإن استغفروه فاستغفر لهم، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தால் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். கண்மணி நாயகம் முத்து முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலும், அன்னாருடைய துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை இம்மையிலும் அல்லாஹு தஆலா நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, துல் கஅதா உன்னுடைய மாதத்தின் முதல் ஜுமாவிலே வீற்றிருக்கின்றோம். இந்த சிறப்பான மாதத்திலே அல்லாஹுடைய அருளால் உலகமெங்கும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஹாஜிகள் இறை இல்லமாம் கஅபாவை தரிசனம் செய்து இறை கடமையில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் பங்களாதேஷ் டக்கானிலிருந்து ஏப்ரல் 29 அல்லாஹுடைய அருளால் இறைவனுடைய விருந்தாளிகள் என்று சொல்லக்கூடிய வஃதுல்லாக்கள் ஜித்தாவிலே சென்று இறங்கி தன்னுடைய அமல்களை அவர்கள் துவங்கிவிட்டார்கள். அல்லாஹுடைய அருளால் நம்முடைய இந்திய தேசத்திலிருந்தும் ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக சுமார் 1,22,000 ஹாஜிகள் செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். நம்முடைய டெல்டா மாவட்ட பகுதியுடைய ஹாஜிகளுக்கு உண்டான விமானம் 17, 18, 19, 20 தேதிகளிலே இருக்கிறது என்றும் உறுதி செய்யப்பட்டு, அல்லாஹுடைய அருளால் டெல்டா, தஞ்சை, நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டத்திலிருந்து சுமார் சில ஹாஜிகள் செல்ல இருக்கிறார்கள். நம்முடைய தஞ்சாவூர் ஆற்றங்கரை ஜும்மா பள்ளிவாசலிலே ஹஜ்ஜிக்காக அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்த 15 ஹாஜிகள் நம்முடைய ஜும்மா பள்ளிவாசல் மூலமாக 15 ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக ஆன்லைனில் அப்ளை செய்தோம். அதிலே முதல் தவணையாக 6 நபர்களுக்கு உறுதி செய்யப்பட்டு மீதி உள்ள 14 பேருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது. பிறகுள்ள அந்த 14 பேருடைய வெயிட்டிங் லிஸ்டும் அல்லாஹ்வுடைய கிருபையால் உறுதி செய்யப்பட்டு நமது ஜும்மா பள்ளிவாசல் மூலமாக 15 ஹாஜிகள், ஆண்கள் பெண்கள் என்று 15 ஹாஜிகளுக்காக ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யப்பட்ட அத்தனை ஹாஜிகளுக்கும் குழுக்களில் கிடைக்கப்பட்டு நம்ம தஞ்சாவூர் ஜும்மா பள்ளி ஆற்றங்கரை பள்ளிவாசல் மூலமாக ஆன்லைனில் அப்ளை செய்யப்பட்ட 15 ஹாஜிகளும் 17ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜிக்காக புறப்பட தயாராக இருக்கின்றார்கள். ஹஜ்ஜி என்ற கடமை என்பது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான கடமை. நம்முடைய நாட்டில் சொல்வதை போன்று இறுதியான கடமை அல்ல, கடமைகளில் இறுதியானது. அதெல்லாம் வயசானதற்கு பிறகு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்ததற்கு பிறகு போக வேண்டும் என்பதல்ல. கடமைகளில் ஒன்று ஹஜ்ஜி. 25 வயதில் ஒருவருக்கு கடமையாக்கப்பட்டால் அவர் 25 வயதில் செல்ல வேண்டும். 35 வயதில் ஒருவர் ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டால் அவர் 35 வயதில் செல்ல வேண்டும். வாய்ப்பு இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நாம என்ன சொல்றோம், ஒரு 35 வயசு இளைஞர் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டா, அத்தா இப்பெல்லாம் போகக்கூடாதா, என்ன பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கணும் தா, பேரன் பேத்திகளுக்கு கல்யாணம் முடிக்கணும் தா அப்படின்றதெல்லாம் ஒரு தவறான கான்செப்ட். இந்த கான்செப்டை முதல்ல நம்ம இந்தியா, பங்களாதேஷ், இது போன்ற பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்டை முதல்ல தூக்கிடணும். ஏன்னா இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல திருமணம் முடிக்கப்படுவதற்கு ஒரு ஆண் மகனையோ ஒரு பெண்ணையோ பார்க்க போனால் அவர்கள் வரதட்சணையை பற்றி பேச மாட்டார்கள். இன்னைக்கும் இருக்கு மலேசியா, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளில் மாப்பிள்ளையை பார்க்க போனா மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறாரு, என்ன டிகிரி வாங்கியிருக்கிறாரு, என்ன மாச வருமானம், இது கேட்கறதுக்கு முன்னாடி அவர்கள் செலக்ட் பண்ணக்கூடியது ஒன்று என்ன தெரியுமா, மாப்பிள்ளை ஹஜ்ஜி செஞ்சிருக்காருன்னு கேட்பாங்க. நம்ம மாப்பிள்ளை என்ன வயசாயிச்சாத்தா அப்படின்னு நம்ம ஊர்ல கேட்பாங்க. மாப்பிள்ளை ஹஜ்ஜி செஞ்சிருந்தா தான், ஒரு பெண் ஹஜ்ஜி செஞ்சிருந்தா தான் இந்த மணமகன் மணமகள் ஹஜ்ஜி செய்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலை அங்க இருக்குது. ஹஜ்ஜி செய்யாம ஒரு மணமகன் இருந்தால் அது அந்த திருமணத்துக்கு வரக்கூடியவங்க மாப்பிள்ளை என்னப்பா ஒரு ஹஜ்ஜி கூட செய்யலையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அப்ப நம்ம நாட்டில் தான் வயசானதற்கு பிறகு ஹஜ்ஜி செய்யணும்தா. அது என்னன்னா கடமைகள்ல நம்ம சின்ன வயசுலயே நோன்பு, ஜகாத்து, நோன்பு, தொழுகை, கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜின்னு 5ஆவதா அது தள்ளப்பட்டதுனால அது 5ஆவது கடமை அப்படின்னு சொல்றோம்.
முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு வரும் பொழுது திடீரென்று எதிரிலே ஒரு கூட்டம் வருகிறது. அந்த கூட்டத்தினுடைய இஸ்லாமிய கூட்டத்தினுடைய அந்த கூட்டத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய சிறு குழந்தையை எடுத்து நபிகள் நாயகத்திடத்திலே உயர்த்தி காண்பித்து, அல்லாஹ்வுடைய தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஹாதா ஹஜ்ஜி, இந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜி இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. இந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜி இருக்கிறதா? ஒரு கட்டத்தில் தாய் தந்தை செல்லும் பொழுது இந்த குழந்தையை ஹஜ்ஜிக்கு கூப்பிட்டு செல்லலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நஅம் அஹஜ்ஜு, ஆம் இருக்கிறது, அந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜி இருக்கிறது, வலக்கி அஜ்ருன், அந்த குழந்தைக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும் சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு உடலும் பொருளும் சக்தி பெறுமோ அவர்கள் ஹஜ் செய்வது அவர்கள் மீது விதியாக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பொதுவாக ஒவ்வொரு கடமையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது ஒவ்வொரு விதமாக சொல்லி கொடுப்பான். தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது அகிமி ஸலா அப்படின்றான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். நிலைநாட்டுங்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட சில காலங்களில் தொழுதுட்டு அப்புறம் ஏற கட்டிட்டு தொழுகையின் பக்கம் வராமல் இருப்பது தொழுகையாளிகளுக்கு அழகல்ல. ரமலான்ல பாத்தீங்கன்னா கியாமுல்லைல இருந்து தஹஜ்ஜுதுல இருந்து எல்லாரும் மக்கள் கூட்டம் கூட்டமா தொழுறாங்க. ரமலான் முடிஞ்சதற்கு பிறகு பார்த்தா தொழுகையில மக்கள் கூட்டம் இல்லை. இது ஒரு சீசன் தொழுகை மாதிரி தொழுவோம் இல்ல. அதனால தான் அல்லாஹ் தொழுகையை பத்தி சொல்லும் போது அகிமிஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப தொழுகை என்பது நிலைநாட்டப்பட வேண்டியது. 4:45 ஒருத்தருக்கு ரூஹு போகுது, மஹல்லால 4:30 மணிக்கு பாங்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 4:45 அவருடைய ரூஹு இந்த உடலை விட்டு பிரிகிறது என்று சொன்னால் மௌத்தானதற்கு பிறகு அல்லாஹ் கடைசியான அந்த அசருடைய வக்தை பற்றியும் கேட்பான். பாங்கு சத்தம் கேட்டதில்ல, தொழுதியா அப்படின்னு கேட்பான். அப்போ மரணமாவதற்கு கடைசி நேர வக்து வரை மூச்சு உள்ளவரை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அதனால தான் அல்லாஹ் என்ன சொல்றான், அகிமிஸ் ஸலா, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது அகிமிஸ் ஸலா, நோன்பை பற்றி சொல்லும் பொழுது நோன்பை துக்மிலுல் இத்தத, பரிபூரணப்படுத்துங்கள். தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது நிலைநாட்டுங்கள், நோன்பை பற்றி சொல்லும் பொழுது பரிபூரணப்படுத்துங்கள். ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் அளித்தவற்றிலிருந்து நீங்கள் தர்மம் செய்யுங்கள். நீங்க சம்பாதிச்சதிலிருந்து கணக்கு பண்ணி கொடுங்கல்ல, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்ல, அதுல இருந்து அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்படியாக தொழுகைக்கு அகிமிஸ் ஸலா என்றும், ஜகாத்துக்கு ஆத்து ஜகா என்றும், நோன்பிற்கு நோன்பை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று கடமைகளை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அடிப்படை நோக்கத்தை கொண்டு கொடுத்ததை போன்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஹஜ்ஜை பற்றி சொல்லும் பொழுது மன் ஹஜ்ஜ லில்லாஹி ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜா கயௌமி வலதத்துஹு உம்முஹு, யார் அல்லாஹ்வுக்காக, இந்த ஹஜ்ஜின வந்துட்டாலே லில்லா வந்துருது. ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லக்கூடிய ஆயத்து கூட வலில்லாஹி அலன்னாசி, வலில்லாஹி எடுத்த உடனே அல்லாஹ் லில்லான்னு சொல்றான். இன்னும் அல்லாஹ்வுக்காக மனிதர்களுக்கு அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி, அல்லாஹ்வுடைய இறையில்லமான ஹரமுக்கு செல்லக்கூடிய மக்காவுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால், சக்தி பெற்றிருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜி கடமை என்று ஹஜ்ஜுடைய கடமையினுடைய ஆரம்பத்திலேயே லில்லா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்படி வயசானதற்கு பிறகுதான் ஹஜ் செய்யணும், வாலிப வயசுல ஹஜ் செய்வது என்பது நல்லா இல்ல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பேரம் பேத்தியை பார்க்கணும், பேரம் பேத்திகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான், இந்த குமர் காரியத்தை எல்லாம் முடிச்சிட்டு தான் நீங்க வயோதிக தள்ளாடிய காலத்துல ஹஜ் செய்யணும் என்பது இல்லை. ஹஜ் என்பது கடைசி கடமையில் இறுதி அல்ல, கடமையில் ஒன்று ஹஜ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மல்லம் தஹ்பிசு ஹாஜதன் லாஹிரதன் அவ் மரதன் ஹாபிசன், ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தோ அல்லது அவ் சுல்தானன் அரசாங்க ரீதியாக ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது பொருளாதார ரீதியாக அவர் வசதி பெறாட்டாலோ அவர் ஹஜ் செய்யாமல் இருப்பது பரவாயில்லை. பொருளாதார ரீதியாக வசதி இல்ல வசதி இருக்கு, உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை அப்படி என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே போன்று அடுத்த ஒரு காரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், சுல்தானன் அரசாங்க ரீதியாக ஏதேனும் நீங்கள் ஹஜ்ஜினுடைய புறப்பாடுக்கு தடுக்காமல் இருந்தால், இப்ப அரசாங்க ரீதியாகவும் நமக்கு தடை இல்லை, உடல் ரீதியாகவும் அல்லாஹ் நமக்கு சலாமத்தை கொடுத்திருக்கிறான், பொருளாதார ரீதியாகவும் செல்வதற்குண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் கிட்டியதற்கு பிறகு கடமையாக்கப்பட்ட நிலையிலே
வலம் யஹுஜ் அவர் ஹஜ் செய்யாமல் ஃபல் யமுத் மௌத்தாகிவிட்டால் இன்ஷா யஹூதியன் அவர் நாடினால் யூதனாக மரணிக்கட்டும். இன்னும் இன்ஷா யஹூதியன் அவ் இன்ஷா நஸ்ரானியன் அவர் நாடினால் நஸ்ரானியாக மரணிக்கட்டும் என்று ஒரு அபாயகர எச்சரிக்கையை ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட நிலையில் அவர் ஹஜ்ஜி செய்யாமல் அரசாங்க ரீதியாக எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. இந்த ஆண்டு 42,000 ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி அரசாங்க ரீதியாக தடை செய்யப்பட்டிருக்கிறது அல்லவா. இந்த செய்தியை 1400 வருஷத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகம் பேசுறாங்க. ஹஜ்ஜி செல்வதாக இருந்தால் சில காலங்களிலே அரசாங்க ரீதியாக அதிகார வர்க்கத்தினரால் தடை செய்யப்படலாம். அப்படி தடை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டாலோ, உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ, அல்லது பயண விசா ப்ராசஸிங்ல ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ பரவாயில்ல. ஆனால் அது எந்த பிரச்சனையும் இல்லை, செல்வதற்குண்டான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற நிலையிலே ஒருவர் ஹஜ்ஜி செய்யாவிட்டால் இன்ஷா யஹூதியன் அவ் இன்ஷா நஸ்ரானியன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து காட்டுகின்றார்கள். சில அமல்களை விடுவதன் மூலமாக இஸ்லாமிய பெயர் லிஸ்ட்ல இருந்தே அப்பால் சென்று விடுவார்கள் என்ற செய்தி தொழுகையை பற்றி சொல்லப்படுகிறது. மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர யார் தொழுகையை வேண்டுமென்று விடுவார்களோ அவர் காஃபிருடைய பட்டியலிலே சென்று விடுகிறார். அதே போன்று ஹஜ்ஜி செய்ய சக்தி இருந்தும் அவருக்கு ஆர்வம் இல்லை. வீட்டில் பிள்ளைங்கலாம் சொல்றாங்க, நிறைய பேரை பார்க்கிறோம், சொந்த பந்தங்கள்லாம் சொல்றாங்க, ஆனா அவருக்கு ஆர்வம் இல்லை. அதனால் அவர் ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாகிவிட்டால் அவர் இன்ஷா யஹூதியன் இன்ஷா நஸ்ரானியன் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவருக்கு ஆடே கொடுக்கிறதுக்கு சக்தி இருக்கு. ஆனால் அவர் சில தியாகங்களை ஆடு அறுத்து பங்கிடுவதிலே சோம்பல்தனம் பட்டு கூட்டு குர்பானி என்ற மற்றொரு ஆப்ஷனை அவர் சில பேர் ஏத்துக்கிறாங்க. அந்த சட்டத்தில் நம்ம அப்புறம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, குர்பானி கொடுக்க சக்தி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர்கள் ஈதுகா திரளுக்கு வர வேண்டாம்ன்றாங்க, பள்ளிவாசலுக்கே வராதன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அபாயகரமான எச்சரிக்கைகள் சில கடமைகளை புறக்கணிப்பதால் ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்ட ஆயத் இறங்கியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பொழுது மெம்பர் படியிலே ஏறுகிறார்கள். முஸ்லிம் ஷெரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மெம்பரிலே ஏறி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள், யா அய்யுஹன் நாஸ், ஓ மகாஜனங்களே, அல்லாஹு தஆலா ஹிஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா ஹஜ்ஜிக்காக உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான், நீங்கள் ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த ஒரு நபி தோழர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒவ்வொரு ஆண்டுமா குல்லு ஆமீன் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டுமா ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று கேட்டார். நபிகள் நாயகம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு பெருமானார் அவர்கள், மகாஜனங்களே, ஹஜ்ஜி உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த நபி தோழர் குல்லு ஆமீன் யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு ஆண்டுமா என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாக இருந்தார்கள். மீண்டும், ஓ மகாஜனங்களே, ஹஜ்ஜி உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது என்று 3வது முறை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். மீண்டும் அவர் கேட்டார், அகுல்லு ஆமீன் யா ரசூலல்லாஹ் அப்படி என்று கேட்டார். ஒவ்வொரு ஆண்டுமான்னு கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காதீர்கள். இந்த இடத்துல நஅம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு பதில் ஆம்னு சொல்லிட்டாங்கன்னா, ஆமா அப்படின்ட்டாங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் தகுதியுள்ளவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை உறுதியாக்கப்பட்டுவிடும். இல்லைன்னு சொல்லிட்டாங்க, லா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆயுள்ள ஒரு முறை மட்டுமே செல்ல முடியும். வாய்ப்புள்ள பொழுது அடுத்தடுத்த ஹஜ்ஜிகள் செல்ல முடியாது. அப்போ இந்த தர்ம சங்கடமான இந்த கேள்விக்கு நபிகள் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்றும் சொல்லவில்லை, ஆயுளில் ஒரு முறை என்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆயுளில் ஒரு முறை சக்தி பெற்றவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய காபாவை தரிசிக்கக்கூடிய ஹாஜிகளும் முஅத்தமிரீன்களும் உம்ராக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துல ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கின்றான். என்னவென்று சொன்னால், இந்த ஆண்டு ஹஜ்ஜி கமிட்டியின் மூலமாக சுமார் 1,22,000 ஹாஜிகள் இந்திய தேசத்திலிருந்து ஹஜ்ஜி செய்ய செல்ல இருக்கிறார்கள். தனியார் பிரைவேட் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய சுமார் இந்தியா முழுக்க 800 டிராவல்ஸ்கள் இருக்கிறது. அந்த 800 டிராவல்ஸ்கள்ல இருந்து 22 டிராவல்ஸாக பர்மிட் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு டிராவல்ஸிலும் 2000 to 2500 ஹாஜிகளை நியமனம் செய்து அந்த 22 டிராவல்ஸ்லையும் 2000 to 2500 ஹாஜிகள் வரை ஹஜ்ஜிக்காக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். 3 மாதத்திற்கு முன்பதாக 4 மாதத்திற்கு முன்பதாக திடீரென்று ஒரு சவுதி அரசாங்கம் ஒரு அறிவிப்பு செய்கிறது, தனியார் கோட்டாவின் மூலமாக சுமார் 52,000 ஹாஜிகளுடைய ஹஜ்ஜிலே
10,000 ஹஜ்ஜிகளுக்கு மட்டும்தான் ஹஜ்ஜி பர்மிட் உண்டு. 42,000 ஹாஜிகளுடைய பர்மிட்டுகள் தள்ளுபடி செய்யப்பட்டது என்ற ஒரு செய்தி 20 நாளுக்கு முன்பதாக ஹஜ்ஜி மினிஸ்ட்ரியிலிருந்து ஒரு அதிரடி உத்தரவு வந்ததன் பேரில் நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய 42,000 ஹாஜிகளுடைய தலையிலே இடி விழுந்ததை போன்று ஆகிவிட்டது. பணத்தை கட்டிவிட்டோம், சொந்த பந்தத்திலிடத்திலெல்லாம் நாம் ஹஜ்ஜிக்கு செல்வதாக சொல்லிவிட்டோம். ஆனால் 52,000 42,000 தள்ளுபடி செய்து 10,000 ஹாஜிகள் மட்டுமே இந்த ஆண்டு தேர்வு செய்யப்படுவார்கள் என்று சொல்லும் பொழுது 42,000 ஹாஜிகளுடைய அந்த ஹஜ்ஜி பயணம் கேள்விக்குறியாக இருந்தது. ஒரே ஒரு வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நம் நாட்டு பாரத பிரதமர் ஏப்ரல் 22ஆம் தேதி சவுதிக்கு செல்கிறார். அவர் சிறப்பு விருந்தினராக செல்கிறார். கவலைப்படாதீர்கள், அவர் பேசி சல்மானிடத்திலே பேசி ஹஜ்ஜி மினிஸ்டரிடத்திலே பேசி 42,000 ஹாஜிகளுடைய அந்த கேள்விக்குறியான ஹஜ்ஜிகளை உறுதியாக்கப்பட்டு விட்டு வருவார் என்று கடைசி நம்பிக்கையில் இருந்த ஹாஜிகளும் இந்திய மூமின்களும் அதிலும் தோல்வி ஏற்பட்டுவிட்டது. இப்பொழுது வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த 42,000 ஹாஜிகளுடைய ஹஜ்ஜி இந்த ஆண்டு உரிமம் ரத்து செய்யப்பட்டு அவர்களுடைய ஹஜ்ஜி இன்னைக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அதே திருவசனம் தான் தொடர்கிறது. ஃபைன் உஹ்சிரத்தும், உங்களால் செல்வதற்கு தடை ஏற்பட்டு விட்டால், ஃபைன் உஹ்சிரத்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, நீங்கள் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டு அப்படி செல்லக்கூடிய நேரத்தில் உங்களுடைய பயணம் தடைபட்டு விட்டால், அதுக்கப்புறம் அல்லாஹ் சட்டத்தெல்லாம் சொல்றான். அரஃபாவுக்கு போய் தங்குறது, என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று சில ஃபர்லான அமல்களை அந்த ஆயத்தை அப்படியே தொடர்ச்சியா சொல்லுது. ஆனாலும் அந்த ஆயத்து சொல்லி முடித்த உடனே வஅதிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சட்டத்தை சொல்வதற்கு முன்பு சிக்கலை, பயண சிக்கலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த 42,000 ஹாஜிகளுடைய பயண சிக்கல் என்பது 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக குர்ஆன் பேசுகிறது. ஃபைன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, உங்களால் ஹஜ்ஜி செய்வதற்கு நீங்கள் தடை செய்யப்பட்டால், ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவிலிருந்து சஹாபாக்களோடு குடும்பத்தோடு ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்கிறார்கள். உம்ராவுக்காக சென்று ஹுதைபியா என்ற உடன்படிக்கை இடத்துல தடை செய்யப்படுகிறார்கள் காஃபிர்களால். பெரிய வரலாறு. முதல் உம்ராவே நபிகள் நாயகமும் சஹாபாக்களும் செய்ய முடியல. மக்காவுக்கு 10 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டாங்க. மதீனாவிலிருந்து 440 கிலோமீட்டர் வரைக்கும் உம்ரா செய்வதற்காக இஹ்ராமை கட்டிக்கொண்டு நபிகள் நாயகம் புறப்பட்டு மக்கா காபத்துல்லாவுக்கு 10 கிலோமீட்டருக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது ஹுதைபியா என்ற இடம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு முதல்ல நபிகள் நாயகம் உம்ராவுக்காக செல்கிறார்கள். அப்பொழுது காஃபிர்களுடைய உடன்படிக்கையால் அந்த ஆண்டு அவர்களால் உம்ரா செய்ய முடியவில்லை. அப்படி உம்ரா செய்ய முடியாத போது அல்லாஹ் என்ன சொன்னா, பயண ஏற்பாடு செய்து இஹ்ராமோட மக்காவுக்கு கிட்ட வரைக்கும் வந்துட்டீங்க, உங்களால் உம்ரா செய்ய முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் நினைத்திருந்தால் அந்த இடத்தில் ஒரு வன்முறை போரை நடத்தி அவர்கள் உம்ரா செய்திருக்கிறார். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறது தெரியுமா? கடமைக்காக புறப்பட்டு வரும் பொழுது கடமையில் நீ வன்முறையை மேற்கொள்ள கூடாது என்று இஸ்லாம் நமக்கு தீவிரவாதத்தை அளித்து ஒழிக்கிறது. பள்ளிவாசலுக்கு தொலை வரீங்களா, பீடி சிகரெட் குடித்துக் கொண்டு அல்லது பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டுக் கொண்டு வாய் கொப்பளிக்காமல் மிஸ்வாக் செய்யாமல் அப்படியே வந்து தொழாதீர்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரருடைய முகம் சுளிப்புக்கு அது காரணமாகிவிடும். இஸ்லாம் நமக்கு தொழுகைக்கு வரும் பொழுது அந்த பிறருடைய முக சுளிப்பை கூட அதை செய்யக்கூடாது என்று நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது அல்லவா? அதே போன்று இஹ்ராம் அணிந்து கொண்ட ஒரு ஹாஜிகள் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டால் மையத்துடைய உடையை அணிந்து கொண்ட ஹாஜிகள் யாரேனும் சண்டைக்கு வந்தாலும் நான் சண்டைக்கு வரவில்லை என்று சமாதானத்தோடு செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 440 கிலோமீட்டர் இஹ்ராம் அணிந்து கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் வீர சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஹுதைபியா வரை சென்ற நபிகள் நாயகம் அந்த ஆண்டு அந்த சம்பவத்தன்று உம்ரா செய்யாமல் திரும்பி வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் வன்முறையை விரும்பவில்லை. ஏறி விட்டிருந்தால் உமர் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் வாளை ஏந்தி கொண்டு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், உமரே அன ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, கட்டுப்பட்டாங்க. புலியை போன்று சிறுத்தையை போன்று பாய்ந்து வந்த உமர் கூட நபிகள் நாயகம் அன ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன போது பூனையை போன்று பதுங்கி சென்றார்கள். வன்முறையை அந்த இடத்தில் பெருமானார் அவர்கள் கட்டவிழ்த்த விரும்பவில்லை. உம்ரா செய்யாமல் திரும்பி வந்து விட்டார்கள். அப்போ ஃபைன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைஸர மினல் ஹதி, ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக அரசாங்க ரீதியாக அல்லது விசா ப்ராசஸிங் போன்ற சில இஷ்யூக்காக அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போன காரணத்திற்காக
நீங்கள் தடை செய்யப்பட்டால், இந்த வருடம் ஹஜ்ஜிக்காக நான் புறப்பட்டு விட்டேன், பணத்தை கட்டிவிட்டேன், சொந்த பந்தங்களிடத்திலே சொல்லிவிட்டேன், எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டேன், ஆனால் நான் சில பல காரணங்களால் நான் தடை செய்யப்பட்டால் அல்லாஹ் சொல்றான் அதியா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றான். ஏன் இந்த தடை? இந்த ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பதாக வரைக்கும் பிரைவேட்டாக இருக்கக்கூடிய 800 பிரைவேட் ஹஜ்ஜி டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸும் 22ஆக குறைக்கப்பட்டு நேரடியாக ஹாஜிகளுடைய பணத்தை அவர்கள் வசூல் செய்து அவர்கள் ஒரு கூட்டுக்குழுவாக அவர்கள் ஒரு நிர்வாகம் அமைத்து நேரடியாக சவுதி மினிஸ்ட்ரிக்கு காசை கொடுத்து அதன் மூலமாக அரஃபா மினாவில டென்ட்டுகள் எல்லாம் புக் செய்வாங்க. ஆனால் இந்த ஒன்றிய அரசு வந்ததற்கு பிறகு இந்த தனியார் நிறுவனங்களை ஓய்த்து கட்ட வேண்டுமோ என்னவோ தெரியல, ஹாஜிகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ தெரியவில்லை. அந்த தனியார் நிறுவனத்திலிருந்து காசை எங்களுக்குன்னு ஒரு சிறுபான்மை ஹஜ்ஜி கமிட்டி துறைன்னு இருக்கு, அந்த காசை எங்களிடத்துல கொடுங்க, நாங்க சவுதி எம்பாசியில கட்டி எம்பாசி மூலமாக ஹஜ்ஜி மினிஸ்ட்ரிக்கு போய் ஹஜ்ஜி மினிஸ்ட்ரி மூலமாக சவுதி மினிஸ்ட்ரி மூலமாக ஹஜ்ஜி மினிஸ்ட்ரிக்கு அந்த காசு கொடுக்கப்பட்டு பிறகு உங்களுக்கு புக் செய்யப்படும் என்று கொடுக்கப்பட்ட அந்த ஹாஜிகளுடைய காசு ஒரு கை அல்ல 5 கைகள் மாறுகிறது. இந்திய எம்பாசில இருந்து சவுதி அரசாங்க மம்லகத்துல் அரபியத்தி சவுதியாவில இருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ்ஜி கமிட்டி வரைக்கும் இந்த 5-6 கைகள் மாறுவதில் யாரு குளறுபடி செய்தார்களோ, யாரு குளறுபடி செய்தாலும் ஹாஜிகளுடைய வைத்தறிச்சல் சும்மா விடாது. அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள் அல்லவா, அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக ஹாஜிகளாக தயார் செய்யப்பட்ட அந்த ஹாஜிகள் அவர்களுடைய ஹஜ்ஜி பயணத்தை யார் தடை செய்திருந்தாலும் அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே அதனுடைய தண்டனையை காட்டுவான். இது வரலாற்று உண்மை சகோதரர்களே. இப்படியாக ஹஜ்ஜி இன்னைக்கு 42,000 ஹாஜிகளுடைய பயணங்கள் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு செய்தி என்னவென்றால், பொதுவாக சமீபத்தில் ஒரு இளைஞர் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறார். ஆன் ரோடு இந்தியா அப்படின்னு சொல்லி நீங்க இன்ஸ்டாகிராம்ல தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர், ஒரு 30 வயசு மதிக்க தகுந்த ஒரு இளைஞர் தன்னுடைய பாஸ்போர்ட்டை கையில எடுத்து ஆங்கிலத்தில் வேகமா பேசுறாரு. ஆன் ரோடு இந்தியா அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வாலிபருடைய பேசப்பட்ட வீடியோவை நாம் பார்க்கலாம். இந்த ஆன் ரோடு இந்தியா அப்படிங்கிற வீடியோல அந்த இளைஞர் பாஸ்போர்ட்டை வைத்து ஆங்கிலத்தில் பேசப்பட்ட அந்த வீடியோ மட்டும் சுமார் 8 பில்லியன் மக்கள் பார்த்திருக்கிறார்கள். 8 பில்லியன் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் அந்த வீடியோவை. அதுல அவர் என்ன சொல்றாரு, பாஸ்போர்ட்ல இருந்து திஸ் இஸ் எ பாஸ்போர்ட் ஆஃப் இந்தியா, இது இந்தியாவுடைய பாஸ்போர்ட், என்னுடைய சிட்டிசனுக்கு உண்டான பாஸ்போர்ட். ஆனால் இந்த பாஸ்போர்ட் எந்த நாட்டுக்கு சென்றாலும் வேல்யூபிள் இல்ல, ஏன் இந்தியனாக பிறந்தேன் என்று எனக்கு அவமானமாக இருக்கிறது. அந்த இளைஞர் பொதுவா பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர். அவர் சொல்கின்றார், 2014க்கு முன்னாடி வரைக்கும் இந்த பாஸ்போர்ட் உலக அளவுல 74வது இடத்தில் இருந்தது. பொதுவாக ஒரு நாட்டினுடைய பாஸ்போர்ட் என்பது அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வைத்து கணிக்கப்படுகிறது. அப்படி பல எல்லா நாட்டு பாஸ்போர்ட்லயும் பாஸ்போர்ட் முதல் தரத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் என்பது சிங்கப்பூர் பாஸ்போர்ட் முதல்ல இருக்கு. 2013க்கு வரைக்கும் நம்ம இந்திய தேசத்தினுடைய பாஸ்போர்ட்டின் மதிப்பு உலக அளவுல 74வது இடத்துல இருந்திருக்கு மதிப்புல. அந்த மதிப்பை எப்படி அவங்க கணக்கிடுறாங்க? 3 விஷயத்தை மையமாக கொண்டு ஒரு நாட்டினுடைய குடிமகன்களுடைய மதிப்பு இன்னொரு நாட்டிற்கு கணிக்கப்படுகிறது. அரைவிங் அண்ட் டிபார்ட்டிங் அட் தி ஸ்பெசிஃபிக் டைம், குறித்த நேரத்திலே ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு விசா எடுத்து சென்று மீண்டும் குறித்த நேரத்தில் அந்த நாட்டை விட்டு திரும்புவது. The value of the currency brought in higher than or equal to the value of the country of arrival. எந்த நாட்டிற்கு நாம் செல்கின்றோமோ அந்த நாட்டு செல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய குடிமகனுடைய அந்த நாட்டினுடைய கரன்சி வேல்யூபிள் செல்லக்கூடிய நாட்டுக்கு அளவுக்கு ஈக்குவலாவது இருக்கணும். 3வது, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டிற்கு சென்று விசிட்டிங்கிலே சென்று விசிட்டிங் காலம் முடிந்ததற்கு பிறகு ஒரு தேசத்துடைய மக்கள் அந்த நாட்டில் அதிகமாக தங்கக்கூடாது. இதெல்லாம் கணக்கு வச்சுதான் ஒரு பாஸ்போர்ட் வேல்யூ பெற உலக அரங்கத்தில் ஒவ்வொரு நாடும் தீர்மானிக்கிறது. அப்படி 74வது இடத்துல மதிப்புள்ள தலை உயர்ந்து இருந்த இந்திய நாட்டினுடைய பாஸ்போர்ட்டினுடைய மதிப்பு இன்று ஒன்றிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 148வது இடத்துல இருக்கு. 148வது இடம். 74 எங்க இருக்கு, 148 எங்க இருக்கு? ஏன் அப்படின்னு சொன்னா இந்திய நாட்டினுடைய கரன்சி வேல்யூபிள் அடி பாதாளத்துக்கு சென்று விட்டது. இந்திய நாட்டு மக்கள் இந்தியாவில் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வெளிநாட்டை நோக்கி செல்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து விலங்கிடப்பட்டு விலங்குகளை போன்று அமெரிக்காவிலிருந்து இந்திய மக்களை அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய பாஸ்போர்ட்டுக்கும் உன் நாட்டுக்கும் இந்தியன் என்ற அந்த தலை நிமிர்வு இருக்கல்லவா, அது இன்று தலை குனிவாக ஆகியிருக்கிறது. என்ன எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது? காசு, பணம், துட்டு, மணியினுடைய வேல்யூபிள் இந்திய தேசத்தில்
குறைக்கப்பட்டால் இந்தியன் என்ற அந்த மதிப்பு குறைந்துவிடும், பாஸ்போர்ட் மதிப்பு குறைந்துவிடும். அந்த பாஸ்போர்ட்டை வைத்து எந்த நாட்டுக்கு நீங்க விசா அப்ளை பண்ணாலும் விசா தர மாட்டான். ஏன்னா இவன் நாடு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறான், இவன் 10 காசு கொண்டு வர மாட்டான், இங்க வந்து நம்ம நாட்டில் வசூல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற அடிப்படையில இந்திய மக்களை பிச்சைக்காரர்களை விட கேவலமாக மதித்து இன்னைக்கு மணி வேல்யூபிள் அகல பாதாளத்திற்கு சென்று 148வது இடத்துல இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல, அந்த வாலிபர் பேசக்கூடிய அந்த ஆன் ரோட் இந்தியா என்ற அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் பேசிய அந்த பேச்சு 8 பில்லியன் மக்கள் பார்த்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப இந்தியாவினுடைய மதிப்பு குறைந்ததால் பாஸ்போர்ட்டுக்கு மதிப்பில்லாமல் ஆகிவிட்டது. எனவே சவுதி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டப்பு மணி என்பதுதான் ஹஜ்ஜாக இருந்தாலும் உம்ராவாக இருந்தாலும் நோக்கம். எனவே இந்திய மதிப்பு அதி பாதாளத்தில் சென்ற காரணத்தினால் 42,000 ஹாஜிகளுடைய ஹஜ்ஜிகள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான காரணம் சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே. அது மட்டுமல்லாம நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இலங்கையை எப்படி டார்கெட் வைத்து அளித்தார்களோ அதே போன்று அடுத்த டார்கெட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகு இந்தியாவை ஒண்ணுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக. எனவே தான் இன்று பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் மூடல் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் இஸ் டெட் அப்படின்ற மாதிரி தான் பகல்கம் என்ற ஒரு தாக்குதல். பகல்கம் என்ற ஒரு தாக்குதல் நடைபெறுகிறது. ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றதற்கு பிறகு சுமார் 1 மணி நேரமோ 2 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த அசம்பாவிதத்தில் என்ன நடந்தது என்று மீடியாக்கள் சொல்ல முடியும். ஆனால் 20 நிமிஷத்துல பகல்கம் நடக்கப்பட்ட அந்த சுற்றுலா அப்பாவி மக்களை கொன்று குடிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள் தான். இஸ்லாமியர்கள் என்ற இல்ல, தீவிரவாத தாக்குதல் நடத்துறவனுக்கு குர்ஆன் சொல்லக்கூடிய பேர் முஜ்ரிமீன் ஒரு பேர் இருக்குங்க. இன்னைக்கு முஸ்லீம் சொல்றான், கிறிஸ்தவராக இருக்கட்டும் யூதனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவனுக்கு பேர் என்ன? முஜ்ரிமீன். யார் அந்த தாக்குதலை நடத்தினார்களோ தகுந்த தண்டனையை கொடுக்க வேண்டும், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் செயற்கையாக இஸ்லாமியர்கள் தான் நடத்தினார்கள் அப்படி என்று சொல்லி ஒரு நாடகம் ஆடி இருக்கிறார்கள் என்பது அந்த சம்பவம் நடைபெற்ற 20 நிமிஷத்துக்கு பிறகு மீடியாக்கள் சொல்கிறது. காஷ்மீர்ல சுற்றுலா தலத்துல பகல்காம்ல தாக்குதல் நடக்குது, தீவிரவாதிகள் அத்துமீறி வந்த சுற்றுலா பயணிகளை கொன்று குவித்தார்கள். எப்படி கொன்று குவித்தார்கள்? நீ முஸ்லீமா, நீ போயிரு, நீ இந்துவா, உன்னை கொல்றேன். அதையும் தாண்டி சில எச்ச ஊடகங்கள் இப்படியும் சொன்னது, ஆண்களானால் மர்ம உறுப்பை பார்த்து கத்ரா செய்யப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் சொன்னார்களே. பிறகு எல்லாம் அன்கான்சியஸுக்கு போயிட்டு மீண்டும் திரும்பி வந்தார்கள். குறிப்பாக அந்த சம்பவ இடத்துல சுற்றுலாவில் தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த நன்மக்கள் இருந்தார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினார்கள், இஸ்லாமிய டிரைவர் தான் எங்களை அந்த தாக்குதலிருந்து காப்பாற்றி ஏர்போர்ட் வரைக்கும் அழைத்து சென்றார்கள், இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு உணவளித்தார்கள், இஸ்லாமியர்கள் தான் செய்யத் என்ற ஒரு குதிரை ஓட்டி சுற்றுலா குதிரை ஓட்டக்கூடிய சவாரி நடத்தக்கூடிய பிழைப்பு நடத்தக்கூடிய செய்யத் என்பவர் 10 இந்து மக்களை காப்பாற்றி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் என்று சொல்லி ஊடகத்திற்கு செருப்படி கொடுத்தார்கள். 20 நிமிஷத்துல ஊடகம் நடைபெற்ற செய்தியை எப்படி சொல்ல முடியும்? ஆனால் அந்த ஸ்பாட்ல இருக்கப்படக்கூடிய தமிழ்நாட்டு செய்தி, அதுதான் சொன்ன, நடத்தப்பட்ட ஆபரேஷன் சக்சஸ் அப்படின்னு எதிரிகள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆபரேஷன் சக்சஸ், பட் ஆனால் பேஷண்ட் டெத். எந்த நோக்கத்திற்காக இஸ்லாமியர்கள் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதோ அந்த பழி போடப்படக்கூடிய அந்த எதிரிகளுக்கு இன்னைக்கு ஏமாற்றமே மிஞ்சிவிட்டது. எங்கு பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் தான் எங்களை காப்பாற்றினாங்க, முஸ்லிம்கள் தான் எங்களுக்கு உணவளித்தார்கள், முஸ்லிம்கள் தான் எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள் என்று திசை மாறி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனைக்குரிய குற்றவாளிகள் அவர்களை கண்டுபிடித்து அரபிய நாட்டு சட்டத்தை கொடுக்கணும். பொள்ளாச்சியிலேயே கோயம்புத்தூர்லயே ஒருத்தர் வந்து அரபு டிரெஸ் போட்டுட்டு வாளோட வராரு எங்க கலெக்டர் ஆபீஸுக்கு சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. அவரு என்னடா அரபு டிரெஸ் போட்டு கத்தியோட வராருன்னு பார்த்தா மீடியாக்கெல்லாம் போனாங்க. சரி, ஒரு தீவிரவாதத்துக்கு ஒரு தலைப்பு கிடைச்சிச்சு, போய் பிடிக்கிறாங்க. அவர் வந்த ஒரு இந்து. அவர் என்ன சொல்றாரு, ஏன் அந்த டிரெஸ் போட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு வந்த? இல்ல, எவன் தவறு செய்தாலும் அரபு நாட்டை போன்று தண்டனை கொடுக்க வேண்டும், அது அந்த போராட்டத்துக்காக வந்திருக்கின்றார். சவுதி மாதிரி தண்டனை கொடு, நிக்க வச்சு பப்ளிக்ல ஜும்மாவுல தண்டனை கொடு, எவன் செஞ்சாலும் சரி விசாரி அப்படின்னு அந்த ஒரு இதுவும் நம்ம நாட்டில் நடந்தது. அப்ப தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அப்பாவி மக்களை கொலை செய்தால் கொலை குற்றவாளிகள் பொதுமக்களுக்கு மத்தியில கொலை நடத்த வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்யப்படுகிறது? போர் மூடல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல். அவன் பாகிஸ்தான்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாகிஸ்தானுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணவும் இல்லை, பாகிஸ்தான்காரங்க நம்ம கிடையாது. ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, தவறு செய்த முஜ்ரிம்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்தியா இலங்கைக்கு அடுத்த டார்கெட் என்று நான் சொன்னேன். இன்னைக்கும் பாகிஸ்தான்காரன் என்ன சொல்றான்? சண்டைக்கு வரியா வான்னு சொல்லல, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லறான்றான். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, எவனாவது வீம்புக்கு சண்டைக்கு வந்தா கூட இல்லப்பா நான் சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லைன்னு. பாகிஸ்தான்கார உளவுத்துறை என்ன சொல்கிறது? அங்க இருக்கக்கூடிய மிலிட்டரி ஜெனரல் என்ன சொல்றாங்க? இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல,
வேண்டுமென்றால் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சுமூகத்துக்கு வராங்க. யாரு? தீவிரவாதி என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான்காரங்க. சிந்து நதியை நீர் செல்லாமல் கட் பண்ணி விட்டாங்க. விவசாயிகள் எல்லாம் அங்க போராடி இந்தியா கிட்ட கெஞ்சுறாங்க. இந்திய அரசாங்கத்திற்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த தண்ணியை நீங்கள் விடாமல் சிந்து நதியை மூடிவிட்டால் எங்கள் ஊர் பாலைவனமாக ஆகிவிடும். ஐயா, எங்களுக்கு தண்ணியை திறந்து விடுங்க கெஞ்சுறாங்க. போருக்காக அல்ல, சமாதானத்திற்காக வரக்கூடியதாக செய்திகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இது இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடாக டார்கெட் செய்து இலங்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கியதை போன்று, ஈராக்கை ஒன்றுமில்லாமல் சதாம் ஹுசேனை ஒன்று ஆக்கியதை போன்று, பலஸ்தீனை ஒண்ணுமில்லாமல் ஆக்கியதை போன்று அடுத்த டார்கெட் இந்தியாவுக்கு வந்திருக்கிறதோ, அதனால் தான் இந்த போர் மூடல் ஏற்பட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் ஏற்பட்டு விட்டால் பெட்ரோல் விலையிலிருந்து அத்தியாவசிய காய்கறியிலிருந்து இந்த இந்திய தேசம் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க கூடும் அபாயகரம் உள்ளது. எனவே ஊரு ரெண்டு வட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். யாரோ ஒரு கூத்தாடி இதில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் தான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் ஆட்சியாளர்களுக்கு நல்ல இரக்க சிந்தனையை தந்து மக்கள் மீது பண்போடு இரக்கத்தோடு ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. உலகமெங்கும் நடக்கக்கூடிய போர் சிந்தனையை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டிவிட்டு ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்கத்திற்கும் அல்லாஹ் தஆலா நல்ல எண்ணத்தை சுபிட்சத்தை தந்து அருள் புரிவானாக. அனைவரும் மதத்தால், ஜாதியால், குலத்தால் வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்தை என்றும் ஒற்றுமையாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இறக்கப்பட்ட 42,000 ஹாஜிகள் இந்த ஆண்டு செல்ல முடியாததற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சபுரன் ஜமீலை தந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே அந்த ஹாஜிகளுக்கும் நமக்கும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்து தங்கு தடையில்லாமல் எந்த ஒரு மன உளைச்சல் இல்லாமல் ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாக்ரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழாதவங்க தொழுது கொள்ளுங்கள்.